அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராதிகா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் வருத்தப்பட நம்ம ரொம்ப பெரிய காரணம் ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ட்ரிப்பே பக்காவாக கோபியோட பிளான் மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. வந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ராதிகா என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கோபியை எப்படியாச்சும் இவங்களோட விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை பற்றி நம்ம ராதிகா ரொம்பவே யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க குடும்பத்தோட ஒன்றா இருக்கிறது சந்தோஷமாக இருக்கோ தவிர நம்ம இங்கே இருக்கிறத யாருமே விரும்பலை. அப்படி இருக்கும்போது நாம் எதுக்காக இவங்களோட இருக்கணும் அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்பவே யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் ஜாலியாக ட்ரிப்பு முடிச்சுட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி விளையாடுறது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம கோபி கிட்ட ராதிகா பேசுகிறாங்க. கோபி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பாக்கியா கொடுத்த கெடு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ஏன்னா 2 நாளில் நம்ம வீட்டை காலி பண்ணி ஆகணும். நம்ம அட்வான்ஸ் பே பண்ணி 10 டேஸ்க்கு தான் பே பண்ணோம். அது முடிய போது நம்ம ஃபேமிலியோட இன்றைக்கி கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ராதிகா தெரியப்படுத்துகிறாங்க. இதை கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு நம்ம கோபி. கூடவே நம்ம ஈஸ்வரி, இனியான எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இது, இந்த ட்ரிப்பெல்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டுமே நாங்கள் எல்லாம் நினச்சா உடனே என் பிள்ளைய எங்ககிட்டேருந்து பிரிச்சுட்டு போல நீ பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இனியே என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, நீ உங்களை போக நான் விட மாட்டேன், எங்களோட தான்ப்பா இருக்கணும். இப்போ தானே நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் நீங்கள் உடனே இங்கேருந்து போயிட்டீங்க அப்படின்னா பாட்டி சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, நானும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். நீங்கள் அங்கே போயிட்டு நீங்களும் கஷ்டம் தானேப்பா படுவீங்க, அதனால் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொல்கிறாங்க. உடனே கோபி கண் கலங்கி போய் நிற்கிறாரு. ஏன்னா ராதிகா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே கன்வீனியன்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது நம்ம கோபியால் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. ராதிகாவும் என்ன பேசினாலும் நம்ம கன்வீனியன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில நம்ம கோபி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பக்கம் தன்னோட மனைவி ராதிகா ரொம்ப முக்கியம், அதே சமயத்தில் தான் அம்மா பசங்கன்னு எல்லாருமே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி 2 பக்கத்தையும் யோசிச்சுட்டு நிற்கிறாரு. என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.